பண்டிகை என்றாலே ராம்ராஜ் நிரந்தரம். ராம்ராஜ் தோதி ஷர்ட்ஸ் குர்தா ஃபெஸ்டிவல் செலிப்ரேஷன் வேர். சோனி அல்ட்ரா 10 ஸ்பீக்கர் இப்போது உங்கள் சத்யாவில். இப்போவே புக் பண்ணி 6000 ரூபாய் கேஷ்பேக் பெறுங்க. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். And I'm not surprised by Akshar Patel as vice captain. ஏன்னா அந்த பையனுக்கு வந்து ஆக்சுவலாக நல்ல டேலண்ட். ஸோ இட் இஸ் அ குட் சாய்ஸ். நீங்கள் கேட்கலாம் இப்போ ஹர்திக் பாண்டியா என்ன ஆச்சு. இப்போ வந்து சஞ்சு சாம்சன் தான் வந்து விக்கெட் கீப்பர்னு தெரிஞ்சு போச்சு. ரிஷப் பந்தை டெஸ்ட்டுக்கும் ஒன் டேக்கும் வச்சுக்கிட்டு இவரை வந்து T20க்கு கான்ஸ்டன்ட் கீப்பராக வைக்க பார்க்குறாங்க. கொல்கத்தா பிளேயர்ஸ் நிறைய பேர் உள்ள வந்திருக்காங்க. ஸோ ரிங்கு சிங்கை வந்து KKR அட்வான்டேஜ்ன்றதுனால மட்டும் எடுத்ததா நான் நினைக்கல. வருண் சக்கரவர்த்தி எஸ், கம்பீர் இந்த ஆட்டிடியூடை கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கணும். ஹர்ஷித் ராணாவும் சரி, சுப்மன் கில்லும் சரி, அவருடைய நிறைய விளையாடினதுனால, அவருடைய டீம்ஸ்ல முன்னாடி இருந்ததுனால, அவருடைய டீம்ல வளர்ந்ததுனால ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கப்படுறது வந்து இட்ஸ் ராங். ஆனால் ருத்ராஜ் எல்லாம் கொண்டு வரலாம்ல சார், மற்ற பிரான்ச்சைசியில் இருக்கிற பிளேயர்ஸும் வரணும். நீங்க ருத்ராஜ் கெய்க்வாட் சொல்றீங்க, அது என்னவோ இவங்க ரைட் ஆஃப் பண்ணிட்டாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். சோ நீங்க வந்து வெறும் மும்பை பிளேயர்ஸையோ இல்ல மகாராஷ்டிரால இருந்து வேற ஒரு இடத்துல இருந்து வர பிளேயர்ஸையும் மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க கூடாதுங்கிறதுல நானுமே நிற்கிறேன். பட் அதுக்காக நீங்க அதுல ஒரு நம்பர்ஸ் வச்சுக்கிட்டு இந்த நம்பர்ஸை எக்ஸிட் பண்ணக்கூடாது. ஆல்ரெடி ரோஹித் சர்மா இருக்காரு, ஆல்ரெடி ஜெய்ஷ்வால் இருக்காரு, இப்போ ருத்ராஜ் கெய்க்வாட் எந்த பொசிஷனுக்கு வருது, அப்போ ஓபனர்ஸ் எப்ப பாரு இவங்கன்ற மாதிரி ஆயிடுமா அப்படிலாம் யூஸ். யூ ஹேவ் டு கிவ் இம்பார்ட்டன்ஸ் டு டேலண்ட். என்ன கேட்டா ருத்ராஜ் கெய்க்வாட் should be given a spot but not in T20. எல்லாருமே கம்பீர் மேல சொல்ற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, சிஎஸ்கே பிளேயர் யாரையுமே வந்து டீம்ல எடுக்க மாட்டாங்க. பஸ் என்ன பொறுத்த வரைக்கும் இப்போ ருத்ராஜ் கெய்க்வாட் பிக் பண்ணாமல் இருக்கிறதுக்கான காரணம் ஒன்று, மகாராஷ்டிரா ஆல்ரெடி நிறைய பிளேயர்ஸ் வந்துட்டாங்க, ரோஹித் சர்மா இருக்கிற வரைக்கும் அவருக்கான சான்சஸ் இல்லைன்ற மாதிரி பேசியிருக்காங்க. ரெண்டாவது வந்து சிஎஸ்கேவோட ப்ரெஷரும் அப்படிங்கிற மாதிரியும் பேசுகிறாங்க. ஐ குட் ஹியர் தட். அண்ட் எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் ஆன்சரை விட செகண்ட் ஆன்சர் ரொம்பவே கன்வின்சிங்காக சில நேரங்கள் இருக்கு. ஆனால் ஜடேஜாவை இவங்க பிக் பண்ணாத காரணம் வந்து T20ல ஆல்ரெடி அவர் ரிட்டையர்மெண்ட் அறிவிச்சிட்டார். ஒன் டே ஸ்குவாட்ல அவரை கண்டிப்பாக பிக் பண்ணும். ஏன்னா நம்ம பயங்கர சேலஞ்சஸ் தாண்டி, இந்த சென்ஸ் நிறைய ஒரு டிஸ்கஷன்ஸ் தாண்டி வந்து கொஞ்சம் பொலிட்டிக்கல் திங்ஸ் எல்லாம் தாண்டி we are going to Champions Trophy. அப்போ ரோஹித்தும் கோலியும் இப்போ இருக்கிற ஃபார்முக்கு நீங்க இன்னொரு சீனியர் பிளேயரையும் உட்கார வச்சுட்டு போகணும்னு நினைக்கிறது வந்து ஐ won't think it is, I don't at all think it is a good option. ஸோ வணக்கம் சார். வணக்கம் பிரதர். இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து T20 ஸ்குவாடை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ புதுசாக பார்த்தீங்கன்னா அக்ஷர் பட்டேலை வந்து வைஸ் கேப்டனாக போட்டிருக்காங்க. இந்த ஸ்குவாடை பற்றி சொல்லுங்கள் சார். எனக்கு இந்த ஸ்குவாட் ரொம்ப பிடிச்சிருக்கு பிரதர். ஐ எம் வெரி ஹாப்பி. எக்ஸப்ட் ஃபார் ஹர்ஷித் ராணா மட்டும் அவர் பேட் பிக்னு நான் சொல்ல மாட்டேன். பட் அவரோட டேலண்டட் நிறைய இருக்காங்க, நல்ல பவுன்சர்ஸ் போடக்கூடிய பவுலர்ஸ்லாம் நிறைய இருக்காங்க. ஸோ ஹர்ஷித் ராணா மட்டும்தான் எனக்கு இன்னுமே அவருக்கு வந்து அந்த ஒரு கொல்கட்டா KKRக்கான அட்வான்டேஜ் இருக்க மாதிரி தெரியுதே தவிர, எக்ஸப்ட் ஃபார் தட் எனக்கு இந்த டீம் ரொம்பவே பிடிச்சிருக்கு. அண்ட் ஐம் நாட் சர்ப்ரைஸ்டு பை அக்ஷர் பட்டேல் as வைஸ் கேப்டன். ஏன்னா அந்த பையனுக்கு வந்து ஆக்சுவலாக நல்ல டேலண்ட் இருக்குது. ஓகேங்களா, ஒரு காலத்தில் வந்து அவரோட அவுட் சைட் ரெக்கார்டு பாருங்கள், வெரி புவர்னு நான் கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்கேன். பட் த வே he changed his bowling action and the way he changed his batting approach is really awesome. எஸ்பெஷலி அந்த ஃபைனல் மேட்ச்சில் அவர் காமிச்ச அந்த ஒரு மெச்சூரிட்டி, எக்ஸப்ட் ஃபார் தட் ரன் அவுட், அது மட்டும் தான் நான் கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆயிருந்தேன். பட் அந்த பேட்டிங் இது வந்து அந்த பேட்டிங் ஆன விதம் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அந்த மேட்ச்ல நம்ம ஜெயிச்சதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் அவர். ஸோ அக்ஷர் பட்டேல் இஸ் அ குட் சாய்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும். நான் தப்புன்னு சொல்லவே மாட்டேன். ஏன்னா உங்களுக்கே தெரியும், நான் நிறைய இன்டர்வியூவில் சொல்லியிருக்கேன், போலர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, ஆல்ரவுண்டர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, போலர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, எப்போ பாரு பேட்ஸ்மேன் தான் கேப்டனாக ஒன்றுன்ற மனநோய் போகணும்னு பலமுறை சொல்லியிருக்கேன். ஸோ இட் இஸ் அ குட் சாய்ஸ். நீங்கள் கேட்கலாம் இப்போ ஹர்திக் பாண்டியா என்ன ஆச்சு அப்படின்னு. ஹர்திக் பாண்டியா பற்றி நம்ம வந்து மேபி இன்னொரு கொஸ்டின் செப்பரேட்டாக பேசுவோம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த டீம் ரொம்ப நல்லா இருக்கு. எஸ்பெஷலி நீங்கள் பாருங்களேன், இப்போ வந்து சஞ்சு சாம்சன் தான் வந்து விக்கெட் கீப்பர்னு தெரிஞ்சு போச்சு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், இந்த சேனல்லையும் தெரியல, பட் ஏதோ ஒரு சேனலில் நான் சொல்லியிருந்தேன். சஞ்சு சாம்சனை நிறைய கிரிட்டிசைஸ் பண்ணியிருந்தாலும் அவருக்கு வந்து எஸ்பெஷலி இப்போ என்ன சொல்றது, நம்ம ஹோம்ல வந்து விளையாடும் போது பங்களாதேஷ்க்கு எதிராக நினைக்கிறேன் ஏதோ ஒரு டோர்னமெண்ட்ல விளையாடும் போது கடைசி T20 மேட்ச்ல அவர் ப்ரூவ் பண்ணி ஆகணும். விசாகப்பட்டினம் நினைக்கிறேன், விசாகப்பட்டினம் பிச்சில் நடக்கும்போது ப்ரூவ் பண்ணி ஆகணும். ஆனால் ப்ரூவ் பண்ணுவார் நான் நம்புறேன், அவர் செஞ்சுரியே போடுவார் நம்புறேன்னு சொன்னேன், அவர் போட்டார். தொடர்ந்து 3 செஞ்சுரி போட்டாரு சார். இல்ல நான் சொல்றது வந்து அந்த டோர்னமெண்ட்ல கடைசி ஒண்ணு. தொடர்ந்து 3 பத்தி நம்ம பேசுவோம். தொடர்ந்து 3 நடுவில் ஒரு தடவை டக் ஆனாரு. நீங்க சொல்றது ஒரே டீமுக்கு எதிரா. நான் என்ன கோட் பண்ண வரேன்னா, அந்த 2 மேட்ச் அவர் சரியா பெர்ஃபார்ம் பண்ணல, 3வது மேட்ச் அவர் பெர்ஃபார்ம் பண்ணியே ஆகணும். அந்த டோர்னமெண்ட்ல நான் சொல்றது 3வது மேட்ச் அவர் பெர்ஃபார்ம் பண்ணியே ஆகணும். ஐ திங்க் இட் இஸ் அகைன் பங்களாதேஷ் ரைட். பெர்ஃபார்ம் பண்ணியே ஆகணும். ஏன்னா ரிஷப் பந்தை டெஸ்ட்டுக்கும் ஒன் டேக்கும் வச்சுக்கிட்டு இவரை வந்து T20க்கு கான்ஸ்டன்ட் கீப்பரா வைக்க பாக்குறாங்க. சோ இவரோட ஏர்லி 30s இருக்காரு. இவரை வந்து T20ல சஞ்சு சாம்சனை T20ல ஒரு கான்ஸ்டன்ட் கீப்பரா வச்சுட்டு ரிஷப் பந்தை வந்து டெஸ்ட்லயும் ஒன் டேலையும் ஃபோக்கஸ் பண்றதுக்காக டீம் சூப்பரான ஐடியால இருக்காங்க. அதனால இவரு இந்த மேட்ச் அடிச்சாகணும், அடிப்பார்னு நம்புறேன்னு நான் சொன்னேன்.
ஐ திங்க் இது பங்களாதேஷ் எதிரான 3வது T20 முன்னாடின்னு நினைக்கிறேன். அது கடைசியில் செம்மையாக ஆடினது. ஓகேங்களா? ஸோ அதுதான் இப்போ நடக்குது. ஐ எம் நாட் சர்ப்ரைஸ்ட். இவங்க திடீர்னு எங்கேருந்து வந்து ரிஷப் பந்தை டோட்டலாக ட்ராப் பண்ணிட்டாங்க. ரிஷப் பந்த் இஸ் வெரி குட் இன் T20, பட் he is now needed for, அது வந்து கரெக்டான வார்த்தை, he is needed for test, he is needed for one day. ஓகேங்களா? ரொம்ப கன்சிஸ்டண்டாக விளையாடுறாரு. அவருக்கும் லிம்பு ப்ராப்ளம் இருக்கு. இப்போதான் சர்ஜரியிலேருந்து வெளில வந்திருக்காரு. அவர் ஓவரா டயர்ட் பண்ணி உட்கார வைக்க முடியாது. ஸோ ஐ ஆம் ஓகே வித் சஞ்சு சாம்சன். அப்சல்யூட்லி. ஜுரலை ஒரு பேக்கப்பாக வச்சிருந்தது. ஐ எம் அகைன் ஓகே வித். ஸோ இப்போ பாயிண்ட் என்னன்னா, சஞ்சு சாம்சனும் அபிஷேக் சர்மா ஓப்பனிங் இறங்குவாங்க. திலக் வர்மா 1 டவுன் இறங்குவார். சூரியகுமார் யாதவ் வந்து 2 டவுன் இறங்குவார். ஹர்திக் பாண்டியா 5th இறங்குவார். அதான் ஹர்திக் பாண்டியா 3rd டவுன் இறங்குவார். 5மே நல்ல பேட்ஸ்மேன். 6வது வந்து பார்த்தீங்கன்னா அக்சர் பட்டேல் டெஃபினட்டாக வருவார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கிட்ட இருக்கிறது வந்து கிட்டத்தட்ட 1 2 3 4 ஸ்பாட்ஸ். ஓகேங்களா? இல்ல நிதிஷ்குமார் ரெட்டி வேற எடுத்திருக்காங்க இல்லையா சார்? வரேன். இப்போ அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா டெஃபினட்டா வந்து இவர் வருண் சக்கரவர்த்தி வந்துருவாரு, ஹர்ஷதீப் சிங் வந்துருவாரு, ஷமி வந்துருவாரு. இப்போ அந்த லாஸ்ட் பொசிஷன், அதாவது நான் பேட்டிங்ல லாஸ்ட் பொசிஷன் சொல்ல, அந்த எக்ஸ்ட்ரா இன்னொரு போலர் தேவைப்படுறாங்க பாத்தீங்களா, அந்த பொசிஷன் தான் பிச்சை பார்த்து ஐதர் நீங்க நிதிஷ்குமார் எடுக்கணும், இல்லைன்னா நீங்க இவர் எடுக்கணும், வாஷிங்டன் சுந்தர் எடுக்கணும். பிஷ்ணா இருக்காரு, பட் பிஷ்ணாக்கு ஏதாவது ஒரு மேட்ச் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பாங்க. பட் ஃப்ரண்ட் லைன் போலரா என்ன பொறுத்த வரைக்கும் வருண் சக்கரவர்த்தியை கண்டிப்பா எடுப்பாங்க. அவர் நல்ல போலரும், கேகேஆர் அட்வான்டேஜ் இருந்தாலும் அவர் ரொம்ப நல்ல போலர்ன்றதை மறுக்கவே முடியாது. மிஸ்ட்ரி ஸ்பின்னர் வருண் சக்கரவர்த்தி, தமிழ்நாட்டை சேர்ந்தவன்ற பெருமையும் தாண்டி இஸ் a வெரி குட் போலர். ஸோ வருண் சக்கரவர்த்தி கண்டிப்பா இருப்பார். அப்போ அந்த 11th பிளேயர் அது வந்து ஃபாஸ்ட் பவுலிங் ட்ராக்கா இருந்தா நிதிஷ்குமார் ரெட்டி இருப்பாரு. இல்லைன்னா உங்களுக்கு வாஷிங்டன் சுந்தருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும் நான் சொல்வேன். ஏன்னா இன்னொரு சூப்பரான பேட்ஸ்மேன் கிடைப்பாரு டவுன் தி ஆர்டர். ஆனா என்ன ஒரு பாயிண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹர்ஷித் ராணா இங்க எடுக்கிறது வந்து ஐ வுடன்ட் ப்ரிஃபர் மச். ஏன்னா ஆல்ரெடி ஹர்ஷதீப் சிங் இருக்காரு, ஷமி இருக்காரு, ஹார்திக் பாண்டியா இருக்காரு. ஸோ ஹர்ஷித் ராணா 4வது போலரா தேவைப்பட மாட்டாரு. இல்ல எனக்கு ஒரு ஃபாஸ்ட் போலர் நான் கண்டிப்பா வேணும், இன்னொரு தர வேணும் எனக்கு அப்படின்னு நீங்க பிடிவாதமா இருந்தீங்கன்னா யூ கேன் கோ ஃபார் நிதிஷ்குமார் ரெட்டி. அப்போ ஒரு எக்ஸ்ட்ரா பேட்ஸ்மேன் கிடைப்பாங்க. ஸோ டெஃபினட்டா அந்த பொசிஷனுக்கு ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர் இல்ல ஒரு ஸ்பின்னர் ஆல்ரவுண்டர் தான் எடுப்பாங்க. ஏன்னா ஆல்ரெடி வருண் சக்கரவர்த்தி, அக்சர் பட்டேலும் இருக்காங்க. ஸோ சூப்பர் ஸ்குவாட், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு அன்பீட்டபிள் ஸ்குவாடுன்னே நினைக்கிறேன். பட் கன்சிஸ்டன்சி முக்கியம். பிகில் அபிஷேக் சர்மா ஒரு சில மேட்சஸ் நல்லா விளையாடினாலும் கன்சிஸ்டன்சி ஒரு கேள்வியா இருக்கு. இதை பயன்படுத்திக்கணும். ஓகே, எல்லாருமே என்ன கேட்குறாங்கன்னா, எதுக்காக ஜெய்ஸ்வால் எடுக்கல? ஜெய்ஸ்வால் T20 நல்லா தான் விளையாடிட்டு இருந்தார். இப்போ டெஸ்ட் பக்கம் போனதுனால ஜெய்ஸ்வால் எடுக்கல. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ கவுதம் கம்பீர் வந்து பார்த்தீங்கன்னா கொல்கத்தா பிளேயர்ஸ் நிறைய பேர் உள்ளே வந்திருக்காங்க. பார்த்தீங்கன்னா ரிங்கு சிங்காக இருக்கட்டும், நம்ம வருண் சக்கரவர்த்தி, ஹர்ஷித் ராணா, இவங்கெல்லாம் வந்து கேகேஆர் பிளேயர்னால இவரை உள்ளே எடுத்திருக்காங்களோ T20 ஸ்குவாடில் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஹர்ஷித் ராணா நானே உங்ககிட்ட சொன்னேன் அந்த ஒரு பாயிண்ட் வந்து இருக்குன்னு. பட் வருண் சக்கரவர்த்திக்கும் ரிங்கு சிங்க்கும் நான் அது ஒரு அட்வான்டேஜ், அதுதான் அட்வான்டேஜ் நான் சொல்ல மாட்டேன். 2 பேருமே ஃபேபுலஸ் பிளேயர்ஸ். இன்ஃபேக்ட் நான் சொன்ன இந்த 11ல் வந்து ரிங்கு சிங்கை அவாய்ட் பண்ண வேண்டிய ஒரு சூழல் வந்ததே எனக்கு ஒரு பெரிய வருத்தம் தான். ஓகேங்களா? ஏன்னா ஒரு எக்ஸ்ட்ரா பவுலர் வேணுங்கிறதுக்காக. பட் அவருக்கு ஒரு ஸ்பேஸ் தான், நான் அவருக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன். ஏன்னா ஹி இஸ் a வண்டர்ஃபுல் மிடில் லைன் பேட்ஸ்மேன். உங்களுக்கு புரியல, ராபின் சிங்னு ஒருத்தர் இருந்தார், 100 தடவை பேசியிருக்கேன் அவரை பற்றி, எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அவரை மாதிரி ஒரு பிளேயர், அவருக்கான வாய்ப்புகள் கிடைக்கல. இன்ஃபேக்ட் இந்த சீசன் கேகேஆர்லேயே அவர் பேட்டிங்கே பண்ண முடியல. ஓப்பனர்ஸே சூப்பராக விளையாடினாங்க. அதனால வந்து அவருக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. அவங்களோட பேட்டிங் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு தவிர he is a fabulous middle order batsman. எவ்வளவு தடவை பாஸ் 10 for 4 10 for 3 இருக்கும்போது அவங்களுக்கு மேட்சை காப்பாற்றி கொடுத்துருக்காரு. அவரால் பொறுமையாக விளையாட முடியும், அடிச்சும் ஆட முடியும். நீங்க எவ்வளவு நம்பர் ஆஃப் ஃபெயிலியர்ஸ் அவர் எடுங்க. வாஷிங்டன் சுந்தரும் சரி, வாஷிங்டன் சுந்தராவது இப்போ நடுவில் இந்த டெஸ்ட்டுகளில் கொஞ்சம் ஃபெயிலியர்ஸ் பார்த்தோம். பட் அப்போ கூட நிறைய மேட்ச்ல அவர் தான் அன்பீட்டனாக இருந்தார் வாஷிங்டன் சுந்தரா. நான் இப்போ அவரை பத்தி புகழல, அதோ நம்ம அஸ்வினே போட்டிருக்காரு துப்பாக்கி இப்படிங்க அப்படின்னு சொல்லி அந்த சீனை போட்டு. பட் நான் வாஷிங்டன் சுந்தர் தான் அஸ்வினுக்கு அடுத்த டீமுக்கு தேவைப்படுவாருன்னு சொன்னது மார்ச் மாசத்துல சொன்னேன், மே மாசத்துல சொன்னேன். சரிங்களா? சோ பாயிண்ட் என்ன அப்படின்னா, வாஷிங்டன் சுந்தர் மாதிரியே ரிங்கு சிங்கும் நீங்க ஃபெயிலியர்ஸ் எடுத்து பாருங்க, ரொம்ப 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 மினிமம். மேக்சிமம் அவருடைய ரோல் அவர் சூப்பரா பண்ணியிருக்காரு, நிறைய மேட்சஸ் காப்பாத்தி கொடுத்திருக்காரு. ஸோ ரிங்கு சிங்கை வந்து கேகேஆர் அட்வான்டேஜ்ன்றதுனால மட்டும் எடுத்ததா நான் நினைக்கல. வருண் சக்கரவர்த்தி எஸ் உள்ள வரத்துக்கான வழி கேகேஆர், அதாவது ஜென்டில்மேன்ல சொல்லுவாங்களே, போற வழி எதுவாக இருந்தாலும் போய் சேர்ற இடம் கோவிலா இருக்கணும் அப்படின்னு மாதிரி அவர் வந்த வழி வேணா அதுவா இருக்கலாம். பட் வருண் சக்கரவர்த்தி டிசர்வ்ஸ் a ஸ்பாட். மிஸ்ட்ரி ஸ்பின்னர், அவரை ஜட்ஜ் பண்ண முடியல. அவர் பெரிய அளவுக்கு எக்ஸ்பென்சிவாகவும் இருந்ததில்லை. இஸ் a வெரி குட் bowler. ஆனா கம்பீர் இந்த ஆட்டிடியூடை கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கணும். நான் வந்து ஐ கேவ் அ வீடியோ ஆன் இந்தியாஸ் லாஸ் ஆன் பிஜிடி. அதில் நான் ரொம்ப கடுமையாக விமர்சிச்சிருந்தேன். கம்பீரை இது வரைக்கும் அந்த கடைசி டெஸ்ட் மேட்ச் வரைக்கும் நான் குறை சொல்லவே இல்லை.
அவருக்கு எதிராக ஒரு பாலிடிக்ஸ் விளையாடப்படுதுன்றதை அழுத்தமாக திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருந்தேன். அவர் வரத்துக்கு முன்னாடியே சொன்னேன், அதுதான் நடந்துச்சு. நல்லவங்க வார்த்தை வந்து ரீச் ஆகும், ஆனால் லேட் ஆகும், ஆனால் நடந்துச்சு. பட் ஐ ஸ்டில் சி அவர் வந்து சுப்மன் கில்லை 3 ஃபார்மேட்டுக்குமே ப்ரிஃபர் பண்ணது ஆரம்ப காலத்தில் அவரோட ஒரு நல்ல க்ளோஸ் பாண்டிங்கில் அவரோட டீம்ஸில் இருந்ததுனால தான். ஸோ ஹர்ஷித் ராணாவும் சரி சுப்மன் கில்லும் சரி அவருடைய நிறைய விளையாடினதுனால, அவருடைய டீம்ஸில் முன்னாடி இருந்ததுனால, அவருடைய டீமில் வளர்ந்ததுனால ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கப்படுறது வந்து இட்ஸ் ராங். கௌதம் கம்பீரோட ஃபேனாக அவருடைய கிரிக்கெட் டயத்தில் நான் இருந்தாலும், ராகுல் டிராவிடோட ஃபேனாக இருக்கும்போதே அவர் ஸ்பின்னர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலன்றதை நான் சொன்ன மாதிரி, கௌதம் கம்பீர் அவருடைய ஃப்ரான்ச்சைஸ் டீம் முக்கியம்னா எத்தனையோ நல்ல கோச்சஸ் வரத்துக்கு தயாராக இருக்காங்க. அவர் போய் ஃப்ரான்ச்சைஸை மட்டும் பார்த்துக்கிட்டோம். அவர் நல்ல டிசிஷன் T20ல எடுக்கிறார், நான் உண்மையிலே வாழ்த்துறேன். இல்லை, அவர் சொன்ன மாதிரி ஒரு டீமை ஃபார்ம் பண்ணிட்டாரு. T20க்கு ஒரு நல்ல ஸ்குவாட் தான் ரெடி பண்ணியிருக்காரு. ஆனால் ருத்ராஜ் எல்லாம் கொண்டு வரலாம்ல சார்? மற்ற ஃப்ரான்ச்சைஸில் இருக்கிற பிளேயர்ஸும் வரணும்ல. அப்சல்யூட்லி. சி, அதை தான் நான் சொன்னேன். அவர் T20 சூப்பராக விளையாடி இருக்காரு. லக்ஷ்மன் ஒரு தடவை கோச்சா போனப்பவே கூட கிரெடிட்டை நான் முதல்ல கம்பீருக்கு தான் கொடுத்தேன். நீங்கள் என்னோட வீடியோஸ்லாம் பாருங்க. ஆனா நான் வந்து அதுக்குன்னு இவர் பிரான்ச்சைஸ்க்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸை என்னால சப்போர்ட் பண்ணவே முடியாது. சரி, நீங்க ருத்ராஜ் கெய்க்வாட் சொல்றீங்க, அது என்னவோ இவங்க ரைட் ஆஃப் பண்ணிட்டாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். இனிமே அவருக்கு வாய்ப்பு இல்லைன்னு. ஏன்னா அது வந்து மகாராஷ்டிரா பிளேயர்ஸுக்குன்னே, மகாராஷ்டிரானே இல்லை, மும்பை பூனேக்கே பிரச்சனை இருக்காங்க, சரிங்களா? ஸோ மகாராஷ்டிராக்குள்ளேயே 2-3 டீம்ஸ்குள்ள அங்க வந்து பஞ்சாயத்து ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ நீங்க வந்து வெறும் மும்பை பிளேயர்ஸையோ இல்லை மகாராஷ்டிராலேருந்து வேற ஒரு இடத்துல இருந்து வர பிளேயர்ஸையும் மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க கூடாதுங்கிறதுல நானுமே நிற்கிறேன். பட் அதுக்காக நீங்க அதுல ஒரு நம்பர்ஸ் வச்சுக்கிட்டு இந்த நம்பர்ஸ் எக்ஸிட் பண்ணக்கூடாது. ஆல்ரெடி ரோஹித் சர்மா இருக்காரு, ஆல்ரெடி ஜெய்ஸ்வால் இருக்காரு, இப்ப ருத்ராஜ் கெய்க்வாட் எந்த பொசிஷனுக்கு வருது, அப்போ ஓபனர்ஸ் எப்ப பாரு இவங்கன்ற மாதிரி ஆயிடுமா? அப்படிலாம் நீங்க யோசிக்கக்கூடாது. யூ ஹேவ் டு கிவ் இம்பார்ட்டன்ஸ் டு டேலண்ட். என்ன கேட்டா ருத்ராஜ் கெய்க்வாட் should be given a spot but not in T20. என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு ஒன் டேக்கு வேணும். ஏன்னா அபிஷேக் சர்மாவும் சில மேட்ச் விளையாடுறாரு, சில மேட்ச் விளையாட மாட்டாரு இல்லையா? பஸ் இல்ல பஸ் இந்த டீம்லயே அதுக்கு பேக்கப் இருக்கு. நான் தான் சொல்றேன், திலக் வர்மா இஸ் பிளேயிங் வெல். அவரே நீங்க ஓப்பனிங் இறக்கலாம். ஒன் டவுன் வாஷிங்டன் சுந்தர் போடக்கூடாது, சூப்பரா ஒன் டவுன் ஆடுவார். அவர் 5 ஆடி இருக்காரு. ஓகேங்களா? சோ என்ன பொறுத்த வரைக்கும் ருத்ராஜ் கெய்க்வாடுக்கு இப்போ T20ல ஸ்பேஸ் இருக்கான நான் பலமுறை சொல்லியிருக்கேன். பட் இந்த டீம் நல்லா செட் ஆயிடுச்சு. என்ன பொறுத்த வரைக்கும் ருத்ராஜ் கெய்க்வாட் இஸ் பேட்லி நீடட் ஃபார் டெஸ்ட் கிரிக்கெட் அண்ட் ஒன் டே கிரிக்கெட். விராட் கோலி ரோஹித் சர்மாவும் கிளம்பினதுக்கு அப்புறம் வரப்போற ரீப்ளேஸ்மெண்ட்ல சாய் சுதர்சனுக்கும் அவருக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் சாய் சுதர்சன் அண்ட் ருத்ராஜ் கெய்க்வாட் ஒன் டேல ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கப்பட்டது. யாரை வேணா நீங்க பிக் பண்ணலாம். ஏன்னா 2 பேருமே ஓப்பனிங் ஸ்பாட்டும் சூப்பரா பண்ணுவாங்க, ஒன் டவுன் ஸ்பாட்டும் சூப்பரா பண்ணுவாங்க. சாய் சுதர்சன் ப்ரூவ் பண்ணிருக்காரு. பட் T20ல there is a packed team, it is going well. ரெண்டாவது நம்ம IPL ஆடி எல்லாருமே நல்ல T20 பிளேயர்ஸா இருக்காங்க. எங்க நமக்கு உதவி தேவைப்படுது? மெயினா டெஸ்ட்ல தேவைப்படுது, மெயினா ஒன் டேல தேவைப்படுது. ஸோ அந்த இடத்துல வந்து கௌதம் கம்பீர் வந்து இந்த பிரான்ச்சைஸ் பிரஷரை 3 ஃபார்மேட்லயுமே பிரான்ச்சைஸ் பிரஷரை தூக்கி போட்டுட்டு யூ ஷுட் பிரிங் அக்ராஸ் ருத்ராஜ் கெய்க்வாட் அண்ட் சாய் சுதர்சன் நான் சொல்லுவேன். பட் இந்த ஸ்குவாட்ல ஐ எம் ஃபைன் வித் எக்ஸப்ட் ஃபார் ஹர்ஷித் ராணா. நல்ல பவுலர் தான், நல்ல பவுன்சர்ஸ் எல்லாம் போடுவாரு, நல்ல பேஸும் இருக்கு. பட் அவரோட நல்ல பவுலர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ எதுக்கு ஹர்திக் பாண்டியாவை ஸ்டெப் டவுன் பண்ணியிருக்காங்க? ஏன்னா அவர் தானே வைஸ் கேப்டனாக இருந்தார், திடீர்னு அக்ஷர் பட்டேல் கொடுத்துருக்காங்க இல்லையா சார்? அதுமே கேட்குறாங்க எல்லாரும். எனக்கு ஒரு விதமான ஃப்ரெண்ட்லி சர்க்கிளில் வரக்கூடிய ஒரு காத்து வாக்கு தகவல் என்னன்னா, டெல்லி விசஸ் ஐ மீன் மும்பை லாபிங்கிற மாதிரி ஏதோ ஒன்று ஓடிட்டு இருக்கிறதா சொல்றாங்க. ஓகேங்களா? பட் ஹர்திக் பாண்டியா அதனால பெரிய லெவலில் பாதிக்கப்படுவாரா அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். ஏன்னா அஃப்கோர்ஸ் அவர் வந்து மும்பை இந்தியன்ஸ்க்கான கேப்டனாக இருக்காரு. ஒரு பக்கம் அது ஒரு பெரிய ப்ரெஷர், ஃப்ரான்ச்சைஸ் ப்ரெஷர் பயங்கரமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ருத்ராஜ் கெய்க்வாட் கொஞ்சம் லேட்டாக டீமுக்குள்ள வரதுக்கு ரீசனே கூட அதுவாக இருக்கலாம். பட் நான் இன்னொரு விஷயம் என்ன சொல்றேன் அப்படின்னா, ஹர்திக் பாண்டியாவை நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ண வைக்கிறது எனக்கு தெரிஞ்சு தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்க நிறைய பார்த்துருக்கீங்க கிரிக்கெட்ல, இந்த பர்சனல் கன்ஸ்ட்ரெயின்ட்ல இருக்கக்கூடியவங்களுக்கு நீங்க படால்னு தூக்கி டீமோட பொசிஷன் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸும் டவுன் ஆகும், டீமையும் சில நேரத்தில் டவுன் பண்ணுவாங்க. ஹர்திக் பாண்டியா அந்த லிஸ்ட்ல நான் அப்படியே பிளைனா சேர்க்கல, புரிஞ்சுக்கோங்க. பட் அவர் வந்து he has to come back very strongly as a T20 contender. அழகா வந்துகிட்டு இருக்காரு. அது ஒரு கேட்ச் ஒன்று பிடிச்சாரு பாருங்க போன டோர்னமெண்ட்ல. இட் வாஸ் அப்படியே கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ he is coming back. எப்போ டீமுக்கு தேவைப்பட்டாலும் நான் விளையாடுவேண்டா அப்படின்ற மாதிரி ரொம்ப அழகா வந்துட்டு இருக்காரு. அவரை இப்போ கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாம ஒரு 1 இயரோ இல்லைன்னா ஒரு 1 இயர் கூட நான் சொல்ல மாட்டேன், ஒரு 3-4 டோர்னமெண்ட்டை அவரை நீங்க ஸ்ட்ராங்கா பேக்கப்ல வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அவருக்கு வைஸ் கேப்டனோ நீங்க கொடுக்கலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ டீமோட ஐடியா கிளியர். நான் அடுத்த T20 வேர்ல்டு கப்புக்கு ரெடி ஆகிறேன். ஹர்திக் பாண்டியா இருக்கட்டும், பட் அவர் கேப்டனா இருக்கணும் அவசியம் இல்லை. அவர் கேப்டன் பிரஷனும் கொடுக்க விரும்பல, ஏன்னா அவருக்கு ஆல்ரெடி IPL ஃப்ரான்ச்சைஸ் பிரஷன் இருக்கு. ஸோ அதனால அவரை வந்து ஒரு பிளேயரா யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன், அவரே அது ஒரு பெரிய தப்பா பார்க்கல. எல்லாருமே கம்பீர் மேல சொல்ற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, CSK பிளேயர் யாரையுமே வந்து டீம்ல எடுக்க மாட்டுறாங்க.
அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இல்லையா? பஸ் என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ ருத்ராஜ் கைக்வாட் பிக் பண்ணாமல் இருக்கிறதுக்கான காரணம் ஒன்று, மகாராஷ்டிரா ஆல்ரெடி நிறைய பிளேஸ் வந்துட்டாங்க, ரோஹித் சர்மா இருக்கிற வரைக்கும் அவருக்கான சான்சஸ் இல்லைன்ற மாதிரி பேசிக்கிறாங்க. ரெண்டாவது வந்து சிஎஸ்கேவோட ப்ரெஷரும் அப்படிங்கிற மாதிரியும் பேசுகிறாங்க. ஐ குட் ஹியர் தட். அண்ட் எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் ஆன்சரை விட செகண்ட் ஆன்சர் ரொம்பவே கன்வின்சிங்காக சில நேரங்களில் இருக்குது. பட் ஹேவிங் செட் தட், மறுபடியும் T20 அவருக்குரிய டைம் இப்போவா அப்படின்னா இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஆனால் ஜடேஜாவை இவங்க பிக் பண்ணாத காரணம் வந்து T20 ஆல்ரெடி அவர் ரிட்டையர்மெண்ட் அறிவிச்சிட்டார். ஓகேங்களா? ஸோ T20 வந்து ஜடேஜா இஸ் நாட் தேர். ஆனால் ஒன் டே ஸ்குவாட்ல அவரை கண்டிப்பாக பிக் பண்ணும். ஏன்னா நம்ம பயங்கர சேலஞ்சஸ் தாண்டி, இந்த சென்ஸ் நிறைய ஒரு டிஸ்கஷன்ஸ் தாண்டி வந்து கொஞ்சம் பொலிட்டிக்கல் திங்ஸ் எல்லாம் தாண்டி we are going to சாம்பியன்ஸ் ட்ராஃபி. அப்போ ரோஹித்தும் கோலியும் இப்போ இருக்கிற ஃபார்முக்கு நீங்கள் இன்னொரு சீனியர் பிளேயரையும் உட்கார வச்சுட்டு போகணும்னு நினைக்கிறது வந்து ஐ ஓன்ட் திங்க் இட் இஸ் ஐ டோன்ட் அட் ஆல் திங்க் இட் இஸ் அ குட் ஆப்ஷன். அண்ட் வந்து உங்களுக்கு துபாய் ட்ராக்ல தான் நடக்குது. துபாய் ட்ராக்ல நடக்குது அப்படிங்கிற பட்சத்தில் துபாய் இஸ் நாட் டூ மச் டீவியேட்டட் ஃப்ரம் தி சப்கான்டினென்ட் ட்ராக்ஸ். அதாவது இந்தியாலையும் பாகிஸ்தான்லையும் இருக்கிறது ரொம்ப டீவியேஷன் கிடையாது. அங்கே ஸ்பின்னு நல்ல ஹெல்ப், ரொம்ப சூப்பர் ஸ்பின்னிங் ட்ராக்ஸும் கிடையாது, பட் ஸ்பின்னுக்கு ஹெல்ப்பும் பண்ணும். அது ஒரு பக்கா பேட்டிங் ட்ராக், ஆஸ் ஃபிளாட் ஆஸ் அன் IPL ட்ராக். அப்படி இருக்கும்பொழுது ஸ்பின்னர்ஸ் உங்களுக்கு உதவியாக இருப்பாங்கன்னு குல்தீப், அக்சர், ஜடேஜா 3 பேரையுமே எடுத்துகிட்டு போனால் கூட நான் ஓகேன்னு தான் சொல்லுவேன். ஓகேங்களா? ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் 3 ஸ்பின்னர்ஸுமே நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். யாராவது ஒரு பேட்ஸ்மேனை காம்ப்ரமைஸ் பண்ணுங்க, பேட்ஸ்மேன்ஸ் தான் சொல்லி நம்ம சொதப்பிட்டு இருக்காங்களே. ஸோ அப்படி இருக்கும்பொழுது எனக்கு தெரிஞ்சு ஜடேஜாவை அவர் ஒன் டேல பிக் பண்ணல அப்படின்னா டெஃபினெட்லி ஐ வில் ஹேவ் திஸ் क्वेश्चन. சார், இந்த டீம் வச்சு இவங்க இங்கிலாண்டை வின் பண்ணுவாங்களா? ஏன்னா இங்கிலாண்டுமே ஒரு நல்ல ஃபார்மில் இருக்காங்க. பில் சால்ட், ஜாஸ் பட்லர்லாம் எல்லாம் சூப்பராக விளையாடுவாங்க T20. ஹோம் பிச்சை விட இந்த டீம் ரொம்ப ஃபயராக இருக்குது. இங்கிலாந்து அஃப்கோர்ஸ் தே வில் ஹிட் பேக், அவங்க வந்து செம்மையாக விளையாடுவாங்க. பட் நீங்கள் நல்லா பார்த்தீங்க வேர்ல்டு கப்லேயே அவங்க ஆல்மோஸ்ட் சொதப்புனாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த பேஸ் கிரிக்கெட்டுங்கிறது எல்லா நாளையும் சக்ஸஸ் ஆக போகிறதில்ல. அதுவும் நான் சொல்கிற மாதிரி இவங்க 3 ஸ்பின்னர்ஸ், ஒரு பக்கம் அக்சர் பட்டேல், ஒரு பக்கம் வருண் சக்கரவர்த்தி, ஒரு பக்கம் நம்ம இவர் வாஷிங்டன் சுந்தரி எடுத்துகிட்டு போனாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரன் அடிக்கிறதுக்கே திணறுவாங்க. ஏன்னா அக்சர் பட்டேல் அப்பப்போ 2 6 கொடுத்தாலும் டப்புன்னு விக்கெட்டை தூட்டுருவார். அண்ட் வருண் சக்கரவர்த்தி இஸ் நோவே எக்ஸ்பென்சிவ். அதே மாதிரி தான் வாஷிங்டன் சுந்தரம் டபால்னு விக்கெட்டை தூட்டுருவாரு. இல்லை அவரை ரொம்ப டிஃபெண்ட் பண்ணி 6 பேர் வெளியே நிறைய பால்ஸ் வேஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ கிட்டத்தட்ட 12 ஓவர் நமக்கு இன் ஸ்டாக் இருக்குது. அதை தவிர்த்து ஷமி வேற உள்ள வராரு. இந்தியன் ட்ராக்ஸர் ஷமி எப்படி போடுவார்னு எல்லாருக்குமே தெரியும். ஓகேங்களா? அதனால வச்சு செய்வார். அண்ட் ஹர்ஷதீப் சிங் சம ஃபார்ம்ல இருக்காரு, சூப்பராக யாக்கர் போடுறாரு. 19 ஓவர் அவ்வளோ அழகாக போடுறாரு அவர். அதனால ஐ திங்க் இங்கிலாந்து வில் டெஃபினெட்லி இதில் வந்து அவங்க ஒரு மேட்ச் ஜெயிக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. நான் வந்து ஜெயிக்கவே மாட்டாங்கலாம் சொல்ல, பட் டெஃபினட்டா 3-0க்கு வாய்ப்பு இருக்கு இந்தியாவுக்கு. ஒரு டஃப் ஃபைட் இருக்கும்னு நினைக்கிறீங்க? டெஃபினட்டா டஃப் ஃபைட் இருக்கும். ஏன்னா அவங்க பேஸ்பால் கிரிக்கெட்ல எக்ஸ்பர்ட். அண்ட் தேவ் காட் ஜோஸ் பட்லர். அவர் கிளிக் ஆயிடுச்சுன்னா இன்னும் காட்டுவார்னு உங்களுக்கு தெரியும். ஸோ நல்ல பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க அவங்க கிட்ட. ஸோ நான் அவங்களை குறைச்சி இட போடல. பட் இந்தியன் டீம் ரொம்ப சாமர்த்தியமாக விளையாடுறாங்க. அண்ட் சூரியகுமார் யாதவோட கேப்டன்சி வந்து எக்ஸப்ஷனலாக இருக்கு. எந்த நேரத்தில் ஸ்பின்னு தேவைங்கிறது தெரிஞ்சு யூஸ் பண்ணுறாரு. அவர் தேவைப்பட்டா இன்னொரு பேட்ஸ்மேனே கூட காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு டப்புன்னு ரிங்கு சிங் உள்ள வந்து அவரே 2 ஓவர் போட விடுவார். ஸோ நான் சொல்றது ஸ்குவாட்ல 11 பிளேயிங் 11ல் இன்னொரு பேட்ஸ்மேனை காம்ப்ரமைஸ் பண்ணி ரிங்கு சிங் உள்ள கொண்டு வருவார். அப்படி கொண்டாந்துட்டு அவரையும் ஒரு ஸ்பின்னராக யூஸ் பண்ணி 4 ஸ்பின்னரோட போனாலும் போவார். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, ஸ்பின்னுக்கான வேல்யூ அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அப்படின்ற பட்சத்தில் இந்தியாவில் தான் நடக்குன்ற பட்சத்தில் காம்படிட்டிவாக இருக்கும். இங்கிலாந்து கண்டிப்பாக டஃப் கொடுப்பாங்க. பட் 4-1 அப்படிங்கிறது தான் நான் வந்து ஜட்ஜ் பண்ணுறேன். ஏன்னா இந்தியன் டீமும் சரி, கேப்டன்சியும் சரி ரொம்ப நல்லா இருக்கு. முக்கியமாக அந்த டீமில் விளையாடுற எல்லாருமே நான் நல்லா விளையாடணும், நான் இன்னும் ப்ரூவ் பண்ணணும், நான் இன்னும் டீமில் விளையாடணுன்ற ஒரு வெறியோட இருக்காங்க. அந்த இன்டென்ஸ் அவங்களுக்கு இருக்குது, அந்த இன்டென்ட் அவங்களுக்கு இருக்குது. அதை விட்டுட்டு நான் எவ்வளோ மேட்ச் ஒரே மாதிரி அவுட் ஆனாலும் பரவாயில்ல, என் ஃபேன்ஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, என் ஐடிவிங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, என்னை டீம் விட்டு எடுக்க மாட்டாங்க, ஏன்னா என்ன டீம் விட்டு எடுத்தால் பார்வையாளர்கள் குறைஞ்சிரும்னு ஒருத்தர் வேணுனே அவுட் சைட் ஆஸ்டம் பால் அவுட் ஆகினே இருக்கிறாரு. பார்த்தீங்களா? அப்படி பண்ணுற பசங்க கிடையாது. ஸோ டெஃபினட்டாக வந்து என்னதான் இங்கிலாந்து டஃப் ஃபைட் கொடுத்தாலும் 4-1 இஸ் வாட் ஐ சி. அப்படி இல்லைன்னாலும் டோர்னமெண்ட் கண்டிப்பாக ஜெயிச்சிடும். தோக்க மாட்டோம் அவங்க கிட்ட. அவங்கள சீரீஸ் ஜெயிக்க விடவே மாட்டோம். 4-1 இஸ் வாட் ஐ சி. மிஞ்சி போனா 3-2 அவங்களோட சீரீஸ்லாம் நம்ம ஜெயிப்போம். பட் அதுக்கு கீழே போகும்னு நான் எதிர்பார்க்கிறேன். பண்டிகை என்றாலே ராம்ராஜ் நிரந்தரம். ராம்ராஜ் தோத்தி ஷர்ட்ஸ் குர்தா ஃபெஸ்டிவல் செலிப்ரேஷன் வேர். சோனி அல்ட்ரா 10 ஸ்பீக்கர் இப்போது உங்கள் சத்யாவில். இப்போவே புக் பண்ணி 6000 ரூபாய் கேஷ்பேக் பெறுங்க. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.